ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காடில் உயரமான மரங்கள், தெளிந்த ஆறுகள், இனிமையாக பாடும் பறவைகள், நிறமார்ந்த மலர்கள் எல்லாம் இருந்தன. அந்த காடில் வாழும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் ராஜாவாக இருந்தது. எல்லா விலங்குகளும் அவனை மரியாதையுடன் சிங்கராஜா என்று அழைத்தார்கள். சிங்கராஜாவின் அரண்மனையில் பல விலங்குகள் வேலை பார்த்தன. அங்கே ஒரு புத்திசாலி நரி ராஜாவின் முக்கிய ஆலோசகராக இருந்தது. அதோடு சிரித்துக் கொண்டிருக்கும் குரங்கு, மெதுவாக நடக்கும் ஆமை, அறிவாளியான ஆந்தை போன்ற பல விலங்குகளும் இருந்தன. ஆனால் அந்த எல்லா விலங்குகளிலும் மிகவும் புத்திசாலி நரிதான். ஒரு நாள் காலை சிங்கராஜா பெரிய சபையை கூட்டினான். காடு முழுவதும் இருக்கும் விலங்குகளெல்லாம் அங்கே வந்தன. ராஜா சிரித்தபடி சொன்னான், "இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். யார் சரியான பதில் சொல்கிறார்களோ அவருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கப்படும்." அந்த வார்த்தையை கேட்டவுடன் எல்லா விலங்குகளும் ஆர்வமாக நின்றன. சிங்கராஜா கேட்டான், "இந்த உலகத்தில் உண்மையில் மிகவும் முக்கியமானது என்ன?" முதலில் பெரிய யானை எழுந்து நின்றது. அது தன்னம்பிக்கையுடன் சொன்னது, "ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது பலம்தான். பலம் இருந்தால் எதையும் செய்ய முடியும்." ராஜா மெதுவாக சிரித்தான். "நல்ல பதில், ஆனால் அது மட்டும் சரியான பதில் இல்லை" என்றான். பிறகு அழகான மயில் தனது வாலை விரித்து சொன்னது, "ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது அழகுதான்." ராஜா மீண்டும் சிரித்தான். "அதுவும் சரியான பதிலில்லை" என்றான். அதற்கு பிறகு அறிவாளியான ஆந்தை மெதுவாக சொன்னது, "ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது அறிவுதான்." ஆனால் ராஜா அதற்கும் தலையசைத்தான். "இது முழு பதிலில்லை" என்றான். எல்லா விலங்குகளும் குழம்பி போனார்கள். யாருக்கும் சரியான பதில் தெரியவில்லை. அப்போது புத்திசாலி நரி மெதுவாக எழுந்தது. அது மரியாதையுடன் சொன்னது, "ராஜா, உங்கள் கேள்விக்கு நான் நாளை பதில் சொல்லுகிறேன்." அனைத்து விலங்குகளும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அந்த இரவு நரி காடு முழுவதும் சுற்றி பார்த்தது. அது அமைதியாக எல்லா விலங்குகளையும் கவனித்தது. சில பறவைகள் உணவு தேடி பறந்தன. மான் ஆற்றில் தண்ணீர் குடித்தது. குரங்கு மரத்திலிருந்து பழங்களை தேடிக் கொண்டிருந்தது. யானை மரங்களை உடைத்து இலைகளை சாப்பிட்டது. அதை பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வந்தது. மறுநாள் காலை எல்லா விலங்குகளும் மீண்டும் சபையில் சேர்ந்தன. நரி முன்வந்து சிங்கராஜாவிடம் சொன்னது, "ராஜா, நான் பதில் சொல்லும் முன் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன்." அது எல்லா விலங்குகளையும் பார்த்து கேட்டது, "நீங்கள் ஏன் உணவு தேடுகிறீர்கள்?" விலங்குகளெல்லாம் ஒரே நேரத்தில் பதில் சொன்னது, "பசி." நரி சிரித்தது. பிறகு சிங்கராஜாவை நோக்கி சொன்னது, "ராஜா, உலகத்தில் மிகவும் முக்கியமானது பசிதான்." அனைத்து விலங்குகளும் ஆச்சரியமாக நரியை பார்த்தன. நரி தொடர்ந்து சொன்னது, "பசி இல்லையென்றால் யானை வேலை செய்யாது. பறவை உணவு தேடி பறக்காது. மான் ஓடாது. குரங்கு பழம் தேடாது. பசிதான் எல்லா உயிர்களையும் வேலை செய்ய வைக்கிறது. அதனால் உலகத்தில் மிகவும் முக்கியமானது பசிதான்." இதை கேட்ட சிங்கராயா மிகவும் மகிழ்ந்தான். "நரி, நீ உண்மையில் மிகவும் புத்திசாலி" என்று பாராட்டினான். அவன் நரிக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தான். மற்ற விலங்குகளெல்லாம் கைத்தட்டி நரியை பாராட்டின. அந்த நாளிலிருந்து எல்லா விலங்குகளும் நரியின் புத்திசாலித்தனத்தை மேலும் மதிக்க ஆரம்பித்தன. இந்த கதையின் நெறி: புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியும்.